நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணலாம். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லா முறுமுறுவாக இருக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனான ஒயிட் கிளாத்தில் நம்ம பரத்தி வச்சு காய வச்சிடலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம துணியில் விரித்து காய வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சன்னியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் கொட்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லை. இப்போ இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பொரிக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கான ஈஸி மெத்தடும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை இந்த மாதிரி சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிடுங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். இல்லைன்னா 1-2 கடலை வேகாமல் இருக்கும், அது சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒவ்வொரு கைப்பிடியாக சேர்த்து ஒவ்வொரு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு கலந்துட்டே இருங்க. எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பை வெளியில் எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரிச்சிடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அடியில் இருக்க கடலையெல்லாம் மேலே எலும்பி வரும். அப்போ அது நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். எப்படி கடலை நல்லா மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், கடலை நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிகரண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கடலையும் ஒரே டைமில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சினதுக்கு அப்புறமா நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் போடலாம். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நான் இப்போ சொன்னது போல் டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே நம்ம அள்ளி போட்டுடலாம். ஆனால் பிகினராக இருக்கும்போது கையில் எண்ணெய் தெரிச்சிரும்னு பயமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஒரு டிப் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கடலையை அரிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக கரண்டியோடவே அப்படியே எண்ணெயில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் அந்த கடலையை விட்டுறலாம். பாருங்கள், லேசாக புரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் அப்படியே கடலையை போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கலந்துட்டே இருங்க. இனி வரக்கூடிய ஸ்டெப் எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணது போல தான். எண்ணெயோட சலசலப்பு தன்மை அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் கடலையை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. எல்லா கடலைப்பருப்பும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதையும் எடுத்து இந்த கடலையோடய சேர்த்துருங்க. கருவேப்பிலையோட வாசனை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கடலைப்பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எல்லா கடலைப்பருப்பும் பொரிச்சிட்டு நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குலுக்கி விட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி நம்ம சேர்த்த மசாலா உப்பெல்லாம் அந்த கடலையில் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஏற்கனவே பொரிய வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான மொறுமொறுவான நெய்க்கடலை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சுலபமாக பண்ணிட்டோம்.
டேஸ்ட் வந்து அப்படியே பேக்கரிகளில் கிடைக்கிறது போல் அட்டகாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 10 days வரைக்கும் கூட ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த கடலை நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறுமொறுவான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.